காதல் ஆசை யாரை விட்டதோ? என்னங்க இங்க பாருங்களேன், நம்ம ரெண்டு பேரும் லைட்டா மேட்சிங்ல இருக்கோம். லட்டு, உனக்கு இந்த தாவணி ரொம்ப அழகா இருக்கு. இந்த ட்ரெஸ்ல நீ செம்ம அழகா இருக்க. யாரு? நானு. கண்ணாடியை திரும்பி பாருங்க, யார் அழகா இருக்கான்னு உங்களுக்கே புரியும். ஆமா, இன்னைக்கு எங்க கிளம்பிட்டீங்க? நேத்தும் ஆளை காணோம், எங்கேயோ வெளியே போறேன்ட்டு போனீங்க. இன்னைக்கு எங்க கிளம்பி நிக்கிறீங்க? நேத்தே சொன்னல நான் எங்க போறேன், என்ன பண்றேன், எதை பத்தியும் கேட்காத. ஆனா ஒரு முக்கியமான வேலையா தான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாம அப்படி என்ன உங்களுக்கு முக்கியமான வேலை? சொல்றேமா, டைம் வரும்போது கண்டிப்பா உனக்கே தெரிய வரும். என்னமோ சரியில்லை, வச்சுக்கிறேன். சரி, கண்ண மூட. கண்ணு மூடணுமா? எதுக்கு? மூடு சொல்றேன். எதுக்குன்னு சொல்லுங்க, அப்பதான் மூடுவேன். சொல்றதே கேட்க மாட்டியா மண்ட? கண்ண மூடு. கண்ணை மட்டும் தானே மூட சொன்னேன், எதுக்கு அந்த பக்கத்து திரும்பி இருக்க? அது உங்களையெல்லாம் நம்ப முடியாது. ஆர்வத்துல டப்பு டிப்புன்னு எதையாவது கொடுத்துட்டீங்கன்னா அதான் திரும்பிக்கிட்டேன். அடி பாவி, ரொம்ப விவரமா தாண்டி இருக்க. சரி சரி, சட்டுப்பட்டுன்னு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு கிளம்புங்க. காதல் தொல்லை தாங்கவில்லையே, அதை முடிஞ்சா? எவ்வளவு நேரம்? இப்ப கண்ணை திறந்து பாரு. என்னுடைய நாயகனே, ஊர்வனங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வானம் இல்லையே. பிடிச்சிருக்கா லட்டு? என்னங்க, எனக்கு எதுக்கு இப்ப செயின் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க? பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆமா, எதுக்குன்னு சொல்லுங்க. இந்த மாசம் தானே என்னோட இளவரசிக்கு பிறந்த நாள். அட ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். ஆமா, இந்த மாசம் தான் பிறந்த நாள். ஆனா இன்னைக்கு இல்லையே, எதுக்காக இன்னைக்கு gift கொடுத்திருக்கீங்க? ஏன் பிறந்த நாள் அன்னைக்கு மட்டும் தான் கொண்டாடணுமா என்ன? இந்த மாசம் முழுக்க உன் பிறந்த நாளை கொண்டாடணும் நான் முடிவு பண்ணிட்டேன். மாசம் ஃபுல்லாவா? மாசம் 30 நாள்ல தினமும் ஒரு gift நீ என்கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். ஆனா எல்லாமே உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். என்னது? என்னங்க, அப்படியெல்லாம் எனக்காக செலவு பண்ணாதீங்கங்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆமா, எனக்கு அப்படியே 10 லட்ச ரூபாய் செலவாக போது பாரு. ஏன் லட்டு? எதுக்காகங்க எனக்கெல்லாம் இது பண்றீங்க? எனக்கானவள் நீ, உனக்காக இதை கூட பண்ண மாட்டேனா? கவிதை கவிதை. சரி, இந்த செயின்ல என்ன இருக்குன்னு நீ கவனிச்சியா? செயின்லயா என்ன இருக்கு? அழகா $2 இருக்கு. லட்டு, இது சாதாரண டாலர் கிடையாது. அதுல இருக்கிற சிம்பிள் இன்ஃபினிட்டியோட சிம்பிள். இன்ஃபினிட்டினா அளவே இல்லாதது, முடிவே இல்லாததுன்னு அர்த்தம். இதுல 2 இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்கு. ஒண்ணுனா இன்னொன்னு நீ. 2 பேருக்கும் 2 பேர் மேலேயும் அளவே இல்லாத காதல், மரியாதை, பாசம், அன்பு எல்லாமே இருக்குன்னு நம்புறேன். அதனாலதான் உனக்கு இந்த டாலர் வச்ச செயினை பிரசன்ட் பண்ண. உனக்கு பிடிச்சிருக்கா லட்டு? கண்ணன் கொண்ட ராதையன, ராமன் கொண்ட சீதையன, மடி சேர்ந்த பூரணமே, மனதில் வீசும் மாறுதமே. லட்டு, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கும் போதெல்லாம் நம்ம எப்போதுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் உன் கூட இருக்கும் போதே அழலாமா? எதுக்கு அழுற? என்னன்னு தெரியலங்க, நீங்க எனக்காக எப்போதுமே என் கூடவே நிக்கிறீங்க. எனக்காக நிறைய விஷயம் பண்றீங்க, என்ன ரொம்ப காதலிக்கிறீங்க. ஆனா நான் உங்களுக்காக எதுவுமே பண்ணதில்லைங்க. இப்ப வரைக்கும் உங்களுக்கு நான் எதுவுமே பண்ணதில்லை. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்ன சொன்ன? எனக்காக நீ எதுவுமே பண்ணது இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க, எதுவுமே பண்ணதில்லைன்னு சொல்ற? போங்க, நான் என்ன பண்ணேன்? இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு குண்டூசி கூட நான் வாங்கி கொடுத்ததில்ல. லட்டுமா, எனக்காக நீ என்ன காதலிக்கிறல, அத எங்க போய் நீ எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் உன்னால வாங்க முடியாது. ஒரு பொருளை விலைக்கு வாங்கி கொடுத்ததான் காதலை நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல லட்டுமா. அப்புறம் எதுக்குடா நீ எனக்கு இப்ப செயின் வாங்கி கொடுத்த வெண்ணன்னு நீ என்ன கேட்கலாம். நீ எப்போதும் கையில நிறைய வளையல் போட்டிருப்பியா, ஆனா கழுத்துல தான் செயினே இருக்காது. அப்புறம் செயின் பார்க்க போலான்னு போனப்ப அந்த டாலர் வேற எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால வாங்கினேன். நான் இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்லவா? நான் சொன்னா நீ கேப்பியா? இது என்னங்க கேள்வி? நீங்க சொன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கண்ணத்தோட அழாம சிரிச்சுட்டே இரு. நான் இப்போ அழல. சொல்லுங்க, அடுத்தது என்ன பண்ணணும்? இப்படியே என் மேல சாஞ்சுக்கிட்டு என்னோட இதய துடிப்பை கேட்டுக்கிட்டே என்ன காதலிச்சுட்டே இரு. எனக்கு கடைசி வரைக்கும் நீ இதே மாதிரியே வேணும். உன்னுடைய மனசும் என்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமோ. நீ எப்படி உள்ள வந்த? ஆமா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு மூஞ்சி அவ்வளவு கோவமா வச்சிருக்கீங்க? என்ன நடந்து போச்சா? என்ன உனக்கு என்ன அம்னீஷியாவா? அப்பப்ப பழசெல்லாம் மறந்துடுவியா? இவ்வளவு நாள் அங்க என்ன நடந்துச்சு? இங்க வந்து பல்ல காமிச்சிட்டு உட்காந்துருக்க.
ஏன் சுடரு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம இருக்க? உனக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். உங்க எல்லாத்துக்கும் தான் ஏதோ ஆயிடுச்சு. ஏய், நானே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். இப்ப கல்யாண பத்திரிக்கை வேற அடிக்க குடிச்சாச்சு. இப்ப சம்மந்திக்கிட்ட நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நீயே சொல்லு. இங்க பாருங்க, அந்த தம்பி இருக்குல்ல, அது பேர் என்ன, தமிழ் மொழி, அந்த பிள்ளைகிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன சொல்லுவ? தம்பி, நான் ஒரு பிள்ளைய ரொம்ப லட்சணமா வளர்த்தேன். அந்த பிள்ளை ஒரு பையனை கூட்டிட்டு ஓடிருச்சு. அது தாலியை கட்டிட்டு எங்க எல்லாருக்கும் தெரியாம இத்தனை நாள் எங்க வீட்டுல இருந்துச்சு. அதோடய உங்களை நிச்சயமும் பண்ணிக்கிச்சு. இப்ப தயவு செஞ்சு அந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க தம்பின்னு போய் கெஞ்சுவியா? அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. அதுக்கெல்லாம் எந்த அவசியம் இல்லனா? ஏய், என்ன சொல்ல வர? ஒழுங்கா சொல்லு. சொல்றேன். ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஓவர் டென்ஷன் உடம்புக்கு ஆகாத மிஸ்டர் கதிர்வேலன். சுடரு, தோ வந்துட்டீங்கல்ல, ஒரு ஓரமா அந்த வாய் ஓரமா அப்படியே லைட்டா அப்படியே சிரிப்பு வருது பாருங்க. அப்படிதான் அதான் சிரிச்சுங்களே. சுடரு, மனுஷனுக்கு இருக்கிற டென்ஷன்ல ஏன் சுடரே இப்படி பண்ற? ஆனா டென்ஷனா இருக்கிறவங்க மட்டும் உன்கிட்ட வந்து பேசவே கூடாது சுடரு. பிபி 120 இருக்கிறத 180 200 ஆக்கி விட்டுருவ. தப்பா சொல்றீங்க. நம்ம மக்கள்ல முக்காவாசி பேருக்கு நான் தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஆமா, கமெண்ட் செக்ஷன் படிக்கிறது இல்ல நீங்க. சரி, இருந்துட்டு போ. இப்ப என்ன சொல்ல வந்தியோ அத சொல்லு. என்னங்க, 1980ல அத மட்டும் தயவு செஞ்சு ஞாபகப்படுத்தாத. வேற ஏதாவது உருப்படியான விஷயம் இருந்தா சொல்லு. சரி, அப்ப முனிமானு கூப்பிடுங்க, சொல்றேன். போமா, மனுஷனுக்கு இருக்கிற டென்ஷன்ல இவ வேற. ஏங்க கூப்பிடுங்க. அதெல்லாம் கூப்பிட முடியாது. சரி இங்க வாங்க, என்ன விஷயம்னு சொல்றேன். சொல்லு. அது அந்த தமிழ் மொழி பையன் இருக்கான்ல, அதான் முனிமானு கூப்பிடுங்க, சொல்றேன். என்னங்க, நீங்க கோவப்படுறத பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. அவ்வளவு அழகா இருக்கீங்க. சுடரு, இது வரைக்கும் நான் உன்னை அடிச்சதே இல்ல. என்ன தேவையில்லாம அடிக்க வச்சிடாத சொல்லிட்டேன். சுடரு இங்க பாரு. எதுக்கு இப்படி பண்றமா? உனக்கே தெரியும் நிம்மதி என்னென்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கா. அந்த டென்ஷன்ல நான் எப்படி இருக்கேன்னு. இப்ப போய் நீ என்கிட்ட விளாண்டினா எனக்கு எப்படி இருக்கும்? இப்பெல்லாம் உங்களுக்கு என் மேல சுத்தமா பாசமே இல்லைங்க. என்ன எவ்வளவு உருகி காதலிச்சிங்க. அந்த நாள் பத்தி பேசினாலே அதை பத்தி பேசாத, வேற ஏதாவது உருப்படியான விஷயம் இருந்தா சொல்லுன்னு சொல்றீங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? வயசு தாங்க அதிகமாயிடுச்சு, ஆனா மனசுல அதே காதலோட அப்படியே தாங்க நான் இருக்கேன். ஆனா உங்களுக்கு தான் என்ன பிடிக்காம போயிருச்சு. நான் ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. ஆனா அப்பெல்லாம் என்னோட சுட்டித்தனத்தை ரொம்ப ரசிச்சிங்க. இப்ப ரொம்ப வெறுக்கிறீங்க. மனுஷன் கவுந்தாச்சு. அப்பெல்லாம் நம்ம கிட்ட இவ்ளோ பெரிய வீடு, 2 பிள்ளைங்க, காசு பணம் எதுவுமே இல்ல. அவ்வளோ சந்தோஷமா நிம்மதியா இருந்தோம். ஆனா இப்ப எல்லாமே இருந்து எனக்கு நிம்மதியும் இல்ல, சந்தோஷமும் இல்லைங்க. சுடரு, நான் கேட்ட கேள்வி வேற, நீ இப்ப பேசிட்டு இருக்க விஷயம் வேற. நான் பேசிட்டு இருக்கிறது நம்மள பத்தி இல்ல, நிம்மதிய பத்தி. அந்த தமிழ் மொழி தம்பி கிட்ட என்னமோ பேசுறேன்னு சொன்னல, என்ன பேசுவ? ஏங்க, நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேங்க. ஆனா நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு இப்பயாவது ஒரு நல்ல முடிவா எடுங்க. பிள்ளைங்களோட சந்தோஷத்தை நினைச்சு பாருங்க. நிம்மதிக்கும் இந்திரனுக்கும் கல்யாணம் 2 மாசம் ஆகுது. ஆனா அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு போன இடத்துல ஏதோ சண்டையில 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் ஒரு வாரம் கழிச்சு இந்திரன் தம்பி என்கிட்ட வந்து சொன்னாரு, இது மாதிரி நான் தாலி கட்டிட்டேமா, என்ன மன்னிச்சிருங்கன்னு என் காலில் விழுந்து கேட்டாரு. பரவாயில்ல தம்பின்னு நானும் ஏத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு விஷயம் தெரியும்னு இங்க இருக்க யாருக்குமே தெரியாது. அப்புறம் நீங்க நினைக்கலாம் நிச்சயதார்த்தம் எப்படி நடந்துச்சுன்னு. உண்மையை சொல்லணும்னா தமிழ் மொழிக்கும் நிம்மதிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கல. தமிழ் மொழிக்கும் நிம்மதிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கலையா? ஆமா, தமிழ் மொழிக்கும் தங்க புஷ்பத்துக்கும் தான் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. என்ன சொல்ற? சம்பந்தமே இல்லாம சொல்ற? தமிழ் மொழியும் தங்க புஷ்பமும் ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி இருக்காங்க. தமிழ் மொழியோட அப்பாவோட வற்புறுத்தறதுனாலதான் அவர் நிம்மதியை பொண்ணு பார்க்கவே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ் மொழி, தங்க புஷ்பம், இந்திரன், நிம்மதி 4 பேரும் ஒன்னா கலந்து பேசி இந்த கல்யாணத்தை வேற மாதிரி நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அந்த நிச்சயதார்த்தத்துல நிம்மதி கூடவே ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்தாங்கல்ல, ரெட் கலர் புடவை கட்டிட்டு, அது பொண்ணு கிடையாது, அதுதான் இந்திரன். அது இந்திரனா? ஆமா, பொண்ணு வேஷம் போட்டு நிம்மதி கூடவே இருந்தாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நிச்சயதார்த்தத்துல மோதிரம் மாத்திர டைம்ல மட்டும் கலர் பேப்பர்லாம் வெடிச்சு ஸ்ப்ரேலாம் அடிச்சு ஒண்ணுமே பார்க்க முடியல. அது எல்லாமே இவங்க 4 பேரும் சேர்ந்து போட்ட பிளான் தான். அப்ப மோதிரத்தை வந்து யாரு மாத்தினாங்கன்னா தமிழ் மொழி தங்க புஷ்பத்துக்கு போட்டாரு, நிம்மதி இந்திரனுக்கு போட்டா. என்ன நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? ஏதோ படத்துல லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் வேற மாதிரி வருமே, அது மாதிரி இருக்கு ட்விஸ்டா. என்னால சுத்தமா நம்பவே முடியல. என்ன ஏதாவது கதை எழுந்து விட்டுட்டு இருக்கியா? ஆமா, எனக்கு தான் பொழுது போலன்னு உங்களுக்கு கதை சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. சரி, நைட்டு டிஃபனுக்கு என்ன வேணும்? நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கருவாட்டு குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு கருவாட்டு குழம்பு ஓகேவா இல்ல வேற எதுவும் வேணுமா? ஓ, இதுவும் வேண்டாமா? ஓ, கொஞ்ச நாளைக்கு ஃபீலிங்ஸ்ல சாப்பிடாம இருக்க போறீங்களா? சரி, ஓகே, எனக்கு சாப்பாடு மிச்சம். ஏங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? கூல் டவுன்.
சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். புயல் மையம் கொண்டால் மண்ணில் மழை உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஹோ 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 ஹோ. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம். எப்படியோ எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுப்பா. சரி, நம்ம போய் கருவாட்டு குழம்பு வைப்போம். என்ன லூசு அப்படி பாக்குற? நீ கூட தான் என்ன பார்த்துட்டே இருக்க. தெரியலடி, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் தனியா இருக்கோம்ல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்ங்கற? கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் நம்ம 2 பேரும் தனியா இருந்தோம். லூசு அத சொல்லல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யாராவது இப்படி பிரிஞ்சு தனியா இருந்திருப்பாங்களா என்ன? ஆனா நம்ம இருந்தோம்ல, அத சொல்றேன். தெரியல, அது ஒரு மாதிரி அழகா தான் இருந்தது. ஆனா அதை விட இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சிவியூ கூட நல்லா இருக்குல்ல? நான் கூட எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமன்னு நினைச்சேன். ஆனா சந்துரு மாமா சொன்ன மாதிரி ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்குடா. லூசு அங்க பாருடா, ஏன் மூஞ்சில ஓஷன் வியூ தெரியுது. உனக்கு சி வியூவை பார்த்தா ரிலாக்ஸ்டா தெரியுது. ஆனா எனக்கு உன்னை பார்த்தா தான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. யாருப்பா இவன்? பின்றாம்பா. ஓய் கிட்ட வா. எதுக்கு? வாடி. அதானே, நிம்மதியா ரொமான்ஸ் கூட பண்ண விட மாட்டாங்க. லூசு போய் போன் எடு போ. ஹலோ சார், சாரி டு டிஸ்டர்ப் யூ சார். நாங்க கீழே ரிசப்ஷன்ல இருந்து கால் பண்றோம். அதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன சொல்லுங்க. ஷோ பைத்தியம். சார், நைட்டு டின்னருக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நீங்க சீக்கிரமாவே ரெடி ஆனுங்கிறதுக்காக தான் இப்பவே கால் பண்ணோம் சார். வாட் சர்ப்ரைஸா? எங்களுக்கு எதுக்கு நீங்க சர்ப்ரைஸ் தரணும்? சார், ஹோட்டல் ரூம் புக் பண்ண மிஸ்டர் சந்திரன் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பேக்கேஜஸும் புக் பண்ணியிருக்காரு சார். இதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸா உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓ ஓகே, நாங்க ரெடியா இருக்கோம் சார். ரெடி ஆயிட்டீங்கன்னா 7 o'clockலாம் கீழே ரிசப்ஷனுக்கு வந்துருங்க சார். ஓகே தேங்க்யூ. ஓகே சார், ஹேவ் a nice day. டேய் என்னடா? நிம்மு, சந்திரன் ஏதோ நம்மளுக்கு சர்ப்ரைஸ் பேக்கேஜ்லாம் புக் பண்ணிருக்கானாண்டி. இப்ப ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ண போறாங்களாம். நம்மள கிளம்பி 7 மணிக்கெல்லாம் ரிசப்ஷனுக்கு கீழே வர சொல்றாங்க. என்னடா உண்மையாவா சொல்ற? சந்திர மாமாவா எதுக்கு இதெல்லாம் பண்றாரு? தெரியல, பயபுள்ள ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஒரு சப்ப பீஸ்ன்றது அவனுக்கு தெரியாம போயிடுச்சு. ஆமா பாத்தியா? வணக்கம் மக்களே, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு காலையில 11 மணி போல ஆதித்யா அண்ட் மிலன் நிலாவோட புது சீரிஸோட டைட்டில் வந்து ரிவீல் பண்ணிருந்தேன். எல்லாரும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்பவே பாசிட்டிவா ஷேர் பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச் மக்களே. ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணிருந்தேன். சோ பார்க்காதவங்களுக்கு கீழ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த டைட்டில் பத்தி சொல்லணும். இந்த டைட்டிலை ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணது நம்மளோட ஃபேமிலில இருக்கிற சப்ஸ்கிரைபர் ஹேமா சுந்தரி டியர் தான் வந்து சொல்லிருந்தாங்க. நான் வந்து வேற டைட்டில் தான் யோசிச்சு வச்சிருந்தேன். அவங்க திடீர்னு ஒரு நாள் கமெண்ட் செக்ஷன்ல ஆதித்யா அண்ட் மிலன் நிலா ஸ்டோரிக்கு இந்த டைட்டில் வைங்க, ஆப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ என்னை மாற்றும் காதலை அப்படின்றத டைட்டிலா இருந்துச்சு. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே இது ஆதித்யா கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டான டைட்டிலா இருக்கும். சோ கண்டிப்பா இதை வச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நினைச்சு நானும் வந்து வச்சிட்டு இருந்தேன். அப்ப என்னோட யூடியூப் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து நான் பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க, இந்த டைட்டில் ஆல்ரெடி ஒருத்தவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு, நீங்க பாத்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐயோ இந்த டைட்டிலும் போயிடுச்சுன்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே என்னை மாற்றும் காதலைன்னு வச்சா தானே மிஸ்டேக்கா இருக்கும். ஸோ என்னை மாற்றிய காதலைன்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னை மாற்றிய காதலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் சாங் வந்து என்னை மாற்றும் காதலை அது மாற்ற முடியாது இல்லையா? ஸோ அதனால அதிலே ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நம்மளோட ஷெட்யூல ரீஷெட்யூல் பண்ணதுக்கான டைம் டேபிள் இதுதாங்க. ஸோ வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே என்னை மாற்றிய காதலை எபிசோட்ஸ் வந்து வரும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஃபர்ஸ்ட் நான் காதல் ஆசை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அடுத்த என்கே சீரிஸ், அடுத்து சண்டே அலப்பறைகள், அதுக்கப்புறம் சுடர்வேலன் காதல், இப்போ என்னை மாற்றிய காதலின்னு இவ்வளோ இது ஸ்டார்ட் பண்ணும்போதும் நீங்க உங்களோட சப்போர்ட், உங்களோட பாசிட்டிவான வேர்ட்ஸ்ல என்ன ரொம்பவே மோட்டிவேட் பண்ணிருக்கீங்க. நம்மளோட ஃபேமிலியில 2500 பேர் இருந்தாலும் அந்த 2500 பேரும் எனக்காக ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப மோட்டிவேட்டிங்கா, ரொம்ப என்கரேஜ்மெண்டா பேசுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு மார்ச் 4 இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற பிரபா டியருக்கு அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.